நமஸ்தே. பெரியவா சரணம். இன்றைக்கி சௌந்தரலஹரியினுடைய 50வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். பெரியவா அனுகிரகம் ஒரு பாதி இன்றைக்கி பூர்த்தியாக போகிறது. முதல்ல இந்த 46லேருந்து 49 இருக்கிறத சொல்லிவிட்டு புதுசாக 50வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கலாம். இந்த 50 முடிஞ்ச உடனேயே ஃபுல் ரெக்கார்டிங் 1லேருந்து 50 வரைக்கும் சொல்லி ஒரு ரெக்கார்டிங் அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கொடுக்க போகிறோம். ஸோ தட் அதை வச்சுட்டு அட்லீஸ்ட் இந்த 50 வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் தினம் ஆற்றுல இந்த 50 ஸ்லோகத்தை அம்பாளுக்கு பாராயணமாக நம்ம சொல்லிட்டு வரணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணலாம். கொஞ்சம் மனசுக்கு மனப்பாடமாக ஆகும். அம்பாளுடைய ஒரு ரூப வர்ணனையை கொஞ்சம் கொஞ்சமாக மனசில் கிரகிச்சுண்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாருக்கு இந்த பாக்கியம் இருக்கோ அம்பாளுடைய ஒரு தரிசனம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அனுகிரகமும் கிடைக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். இப்போ 46லேருந்து 49 ஆரம்பிக்கலாம். லலாட்டம் லாவண்யத்யுதி விமலமாபாதி தவயத் த்விதீயம் தன்மன்யே மகுடகடிதம் சந்திரசகலம் விபர்யாசன்யாசாத் உஹயமபி சம்பூய ச மிதஹ சுதாலேபஸ்யூதிஹ பரிணமதிராகாஹி மகரஹ ப்ருவௌ புக்னே கிஞ்சித் புவன பயபங்கவ்யசனினி த்வதீயே நேத்ராभ्याम् மதுகரருச்சிभ्याम् धृतगुणम् धनुर्मन्ये सव्येतरकर गृहीतम् प्रतिपतेः प्रकोष्ठे मुष्टौ च स्थगयति निगूढान्तरमुमे अहसूते सव्यम् तव नयनमत्कात्मकतया त्रियामां वामं ते सृजति रजनीनायकतया तृतीया ते दृष्टिः दरदलितहेमाम्बुजरुचिः समाधत्ते सन्ध्याम् दिवसनिशयोरन्तरचरीम् विशाला कल्याणी स्फुटरुचिरयोध्या कुवलयैः कृपाधारा किमपि मधुरा भोगवतिका अवन्ती दृष्टिस्ते बहुनगर विस्तार विजया ध्रुवं तत्तन्नाम व्यवहरण योग्या विजयते. இப்போ 50வது ஸ்லோகம். ஒன்ஸ் அகெயின் அற்புதமான ஒரு கவிதை அப்படின்னு சொல்லணும். ஆச்சாரியர்களுடைய இந்த கவித்துவ வர்ணனை இருக்க எப்படிப்பட்ட விஷயத்தை கல்பனை பண்ணி இங்கே ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறாருங்கிறத நம்ம பார்த்து அப்படி ஆனந்திக்க போகிறோம் இந்த ஸ்லோகத்தில். அதனால் இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே கவிகளை பற்றியதாகவே ஆரம்பிக்கிறதுங்கிறது இன்னும் விசேஷம். கவீனாம் சந்தர்ப்ப அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த கவிங்கிற ஒரு டாப்பிக்கையும் வச்சுண்டு எப்படி ஒரு மகா அற்புதமான ஒரு கவி நயத்தை இங்கே காமிக்கிறாருங்கிறத பொருள் பார்க்கும்பொழுது நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல வார்த்தைகளை பார்ப்போம். கவீனாம் சந்தர்ப்ப கவீனாம் சந்தர்ப்ப கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தைகரசிகம் स्तबकमकरन्दैकरसिकम् स्तबकमकरन्दैकरसिकम् कटाक्षव्याक्षेप कटाक्षव्याक्षेप
भ्रमरकळभौ कर्णयुगलम् भ्रमरकळभौ कर्णयुगलम् भ्रमरकळभौ कर्णयुगलम् अमुञ्चन्तौ दृष्ट्वा अमुञ्चन्तौ दृष्ट्वा अमुञ्चन्तौ दृष्ट्वा. இப்போ இந்த வார்த்தை, இந்த லைனுடைய கடைசி பார்த்தோம்னா தவ நவ ரசாஸ்வாத தரளவ் அப்படின்னு இருக்கணும். அடுத்த லைனில் முதல் எழுத்து அசூயான்னு இங்கே ஸ்டார்ட் ஆகும், ஆல ஸ்டார்ட் ஆகணும். இந்த எண்டிங் வந்து தரளவ், அடுத்த லைன் ஆல ஸ்டார்ட் ஆக வேண்டியது. இதை சேர்த்து சொல்கிற மாதிரி சில தரளா பசூயான்னு இருக்கும், அதே நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே இந்த தரளவுன்னு முடிய போகிறது. அமுஞ்சந்தௌ திருஷ்டுவா சொல்லியிருக்கோம். தவ நவரசாஸ்வாத தரளௌ तव नवरसास्वाद तरलौ तव नवरसास्वाद तरलौ. இந்த அடுத்த லைனில் அசூயா சம்சர்காத்துன்னு பிரிக்க போகிறோம். அப்போ முதல் எழுத்து ஆ ஏற்கனவே சொன்னேன். சம்சர்காத்து அப்படின்னு போடும் பொழுது முதல் தானாவாக அங்கே வந்துட போகிறது. அடுத்த வார்த்தை அலிக நயனம்னு, அது இன்னொரு ஆ அங்கே ஸ்டார்டிங். ஸோ அசூயா சம்சர்காத்து அலிக நயனம் கிஞ்சி தருணம்னு முடிக்க போகிறோம். அசூயா சம்சர்காத்து असूया संसर्गात् असूया संसर्गात् अलिकनयनं किञ्चिदरुणम् अलिकनयनं किञ्चिदरुणम् अलिकनयनं किञ्चिदरुणम्. அடுத்து முழு லைனாக சொல்லுவோம். கவீனாம் சந்தர்ப்ப स्तबकमकरन्दैकरसिकम् कवीनां सन्दर्भ स्तबकमकरन्दैकरसिकम् कवीनां सन्दर्भ स्तबकमकरन्दैकरसिकम् कटाक्षव्याक्षेप भ्रमरकळभौ कर्णयुगलम् कटाक्षव्याक्षेप भ्रमरकळभौ कर्णयुगलम् कटाक्षव्याक्षेप भ्रमरकळभौ कर्णयुगलम्. अमुञ्चन्तौ दृष्ट्वा तव नवरसास्वादतरलौ अमुञ्चन्तौ दृष्ट्वा तव नवरसास्वादतरलौ अमुञ्चन्तौ दृष्ट्वा तव नवरसास्वादतरलौ असूया संसर्गात् अलिकनयनं किञ्चिदरुणम् असूया संसर्गात् अलिकनयनं किञ्चिदरुणम् असूया संसर्गात् अलिकनयनं किञ्चिदरुणम्. அடுத்து ரெண்டு லைனாக சொல்லுவோம். கவீனாம் சந்தர்ப்ப स्तबकमकरन्दैकरसिकम् कटाक्षव्याक्षेप भ्रमरकळभौ कर्णयुगलम् कवीनां सन्दर्भ स्तबकमकरन्दैकरसिकम् कटाक्षव्याक्षेप भ्रमरकळभौ कर्णयुगलम् कवीनां सन्दर्भ स्तबकमकरन्दैकरसिकम् कटाक्षव्याक्षेप भ्रमरकळभौ कर्णयुगलम्. अमुञ्चन्तौ दृष्ट्वा तव नवरसास्वादतरलौ
அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம் அமுஞ்சந்தோ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளௌ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம் அமுஞ்சந்தோ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளௌ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம். அடுத்தது முழு ஸ்லோகமாக சொல்வோம். கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபகமகரந்தைகரசிகம் கடாக்ஷவ்யாக்ஷேப பிரமரகளபௌ கர்ணயுகளம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளௌ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம். கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபகமகரந்தைகரசிகம் கடாக்ஷவ்யாக்ஷேப பிரமரகளபௌ கர்ணயுகளம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளௌ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம். கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபகமகரந்தைகரசிகம் கடாக்ஷவ்யாக்ஷேப பிரமரகளபௌ கர்ணயுகளம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவரசாஸ்வாததரளௌ அசூயா சம்சர்காத் அலிகநயனம் கிஞ்சிதருணம். இப்போ அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்ப்போம். ஆச்சாரியாளுடைய கவித்திறனை பற்றி நம்ம எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த சௌந்தரலஹரி ஒன்றுத்துக்குள்ளே மட்டுமே அத்தனை விதவிதமான விஷயங்கள், வர்ணனைகள், ஓமைகள்னு நிறைய குட்டி கிடக்கு. அப்படி ஒரு கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கவிதை கருவூலம்னு சொல்லலாம் இங்கே சௌந்தரலஹரியை பொறுத்த வரைக்கும். இதில் இருக்கிற வெரைட்டியில் இந்த 50வது ஸ்லோகத்தில் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் ஒன்று பார்க்கலாம் நம்ம இங்கே. அதாவது கவிதையில் பண்ணக்கூடியதாக இந்த அலங்காரம்னு சொல்லுவாள். சப்த அலங்காரம், அர்த்த அலங்காரம். இப்போ இந்த அர்த்த அலங்காரத்துக்குள்ளே இருக்கக்கூடியதாக ஒரு 2-3 விஷயங்கள். ஓமைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓமை, ஓமேயம், உருவகம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் இதே மாதிரி உபமா, ரூபகம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி உத்பிரேக்ஷான்னு ஒரு அலங்காரம் இருக்குது. அதிசயோக்தி, அதிசய உக்தி, ரொம்ப அதிசயமாக இருக்குது. இப்படி ஒன்று நடக்குமா சார் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அதிசயோக்தியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வர்ணனைகள் இதெல்லாம் உண்டு. இந்த மாதிரி இந்த உத்பிரேக்ஷ, அதிசயோக்தி எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ உத்பிரேக்ஷ, அதிசயோக்திலாம் நமக்கு ரிலவெண்ட்டாக, கம்பேரபிளாக எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நமக்கு க்ளோசஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தாக்கா, நம்ம தமிழில் இருக்கக்கூடியதாக தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்கிறோம். அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்லோகமே கவிகளை சம்பந்தப்படுத்தி இருக்கிறதுனால இப்படி நமக்கு ரொம்ப தெரிஞ்சு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு தமிழ் கவிதையினோட பேக்ரவுண்டோட அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போக போகிறோம். இப்போது தமிழில் கம்பராமாயணம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய காவியம் நமக்கு இருக்குது. அதில் இந்த ராமலக்ஷ்மணர்கள் 2 பேரும் இந்த அகலிகை சாப விமோச்சனம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது முடிஞ்சவருக்கு மிथिலைக்கு அவள் 2 பேரும் வரா. கூட அந்த முனிவரோடு சேர்ந்துட்டு இவள் மிथिலா நகரத்துக்கு கிட்ட வரா. அப்படி வரும் பொழுது இந்த மிथिலை நகரமே இவர்களை அப்படி கையை நீட்டி வா வான்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு சொல்கிறதாக ஒரு சீனை கிரியேட் பண்ணுறார் நம்ம கண்ணு முன்னாடி கம்பன். அதுக்கு அவ்வளோ அழகான ஒரு செய்யுள் ஒன்று இருக்குது. அந்த செய்யுளில் தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லக்கூடியதாக, அதாவது
நடக்கிற விஷயம் என்னவோ சாதாரணமாக எப்போவுமே நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணுறார். பண்ணும்போது சாதாரணமாக நடந்துட்டுருக்கிற அந்த விஷயத்துக்கே இப்படி ஒரு காரணத்தினால அப்படி நடக்கிறதுன்னு சொல்லி தன்னுடைய ஒரு குறிப்பை அந்த விஷயத்தில் ஏற்றி சொல்வதனால தற்குறிப்பேற்றம் அப்படின்னு இந்த ஒரு அணி சொல்கிறோம். உதாரணமாக இந்த ஒரு பாட்டு பார்ப்போம் கம்பராமாயணத்தில். மையரு மலரின் நீங்கி யான்செய் மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தள் என்று செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமலச்செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றது அம்மான்னு ஒரு கவிதை கொடுக்குறார். அதாவது இந்த திருமகள்னு சொல்கிறோமே லக்ஷ்மி, அவள் தான் இந்த ஒரு தாமரை போல இருக்கக்கூடியவளாக அவள் இருக்கா. அவள் நாம் பண்ண பெரிய தபஸ்னால அந்த மலரிலிருந்து நீங்கினவளாக என்கிட்ட வந்து இந்த நகரில் அப்படின்னு இந்த நகர் பெருமையோடு சொல்லிக்கிறதான். என்னுடைய பெரிய தபஸ்னால அந்த லக்ஷ்மி தேவியானவள் வந்து இங்கேயே இங்கே தங்கின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிண்டு போகிறதுக்கு, அதாவது அவளை மனம் புரிந்து அழைத்து செல்வதற்காக நீ சீக்கிரம் வாப்பான்னு சொல்லி யாரை கூப்பிடுறதான்? கமலச்செங்கன் ஐயனை. இந்த ராமனை தான் நம்ம திருப்பி திருப்பி பல இடத்துல பார்க்குறோமே. ராமன்னு சொன்னால் வேற இல்லை, அம்பாள்னு சொன்னால் வேற இல்லை, இவளையே தான் அவராக வந்தா. அதனால தான் அந்த அபிராமியை தான் இங்கே அபிராமனாக, அபிராம சுந்தரனாக அவளை பார்க்குறோங்கிறத நம்ம சொல்கிறோம். கமலச்செங்கன் ஐயன், அவருடைய கண்ணே அப்படி தாமரை புஷ்பம் மாதிரி இருக்குது. அவரை ஒல்லை வா அப்படின்னு அழைக்கிறது. ஒல்லைனாக்கா சீக்கிரமாக வா அப்படின்னு கூப்பிடுறதான். எப்படி அழைக்கிறது? அந்த நகரம் எப்படி கூப்பிடுறது ராமனை? செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி. அப்போ அந்த நகரத்தில் ஒரு நகரத்தினுடைய கொடியாக நம்ம இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் மாதிரி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த தேசத்தினுடைய ஒரு ஃப்ளாக். அந்த ஃப்ளாக் போஸ்ட்டில் மேலே காற்றுல அடித்து பறந்துட்டுருக்கு அந்த கொடி. அந்த கொடி பறக்கிறது இவருக்கு எப்படி தெரியறதுனாக்கா, அது ஒரு நேச்சுரல் ஈவெண்ட்டு. எப்போவும் காற்றடிச்சா அது பறக்க போகிறது. ராமன் வரான், தூரக்கேர்ந்து இந்த நகரம் பார்க்கறது, மிथिला நகரம். ஆஹா, ராமன் வரானே, வா வா சீக்கிரம் வா, நீ அழைச்சிட்டு போக வேண்டிய அந்த லக்ஷ்மி தேவி இங்கே தான் என்கிட்டயே தான் இருந்துட்டுருக்கா, என்னுடைய பெரிய பாக்கியம் இங்கே இருந்துட்டுருக்கா, சீக்கிரம் பாப்பா அப்படின்னு சொல்லி கையை நீட்டி கூப்பிடுறதான். அந்த கையாக இந்த கொடியை பார்க்குறான் கம்பன். அப்போது சாதாரணமாக காற்றில் அசையக்கூடிய அந்த கொடியை இந்த நகரத்தினுடைய கையாக பார்த்து இந்த நகரமே கை நீட்டி ராமனை வா வான்னு அழைக்கிறது. அதுவும் சீக்கிரமானு அப்படி படபடன்னு காற்றுல அடிக்கிறது இல்லையா, அதை வந்து இப்படி பார்க்குறதாக இங்கே கம்பன் சொல்கிறார். இது தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்லக்கூடியதான ஒரு சிச்சுவேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி இங்கே ஆச்சாரியால் என்ன பண்ணுறா, உத்பிரேக்ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு அலங்காரத்தை யூஸ் பண்ணி அதில் கூடவே எக்ஸ்ட்ராவாக ஒரு அதிசயோக்தியும் இந்த ஸ்லோகத்துக்குள்ளே வச்சுருக்கா. இப்போ அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம ரசிக்க போகிறோம். வழக்கம் போல் பெரியவாளுடைய பரிபூர்ண அனுகிரகம், பெரியவாளுடைய ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு, வேர்ட் பை வேர்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இதுக்கு இருக்குது இந்த ஸ்லோகத்துக்கு. அது கூட சேர்ந்து நம்ம இப்போ அதை ரசிக்க போகிறோம். முதல்ல ஸ்லோகத்தை பார்ப்போம். கவீனாம் சந்தர்ப்பஸ்தபக மகரந்தைக ரசிகம்னு ஆரம்பிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சில வார்த்தைகளாக நமக்கு ஏற்கனவே பரிச்சயமான சில வார்த்தைகள் தான் இருக்குது. அதை பிடிச்சிண்டு அதிலேருந்து நம்ம இந்த அர்த்தத்துக்கு ரிட்டர்ன் வந்தோம்னாக்கா இன்னும் ஒரு சுவையாக இருக்கும். உதாரணமாக இந்த ஸ்தபக மகரந்தைக ரசிகம் அப்படின்னு ஒரு பதம் இங்கே பார்க்குறோம் ஃபஸ்ட்டு லைன்லேயே. கவீனாம் சந்தர்ப்ப அப்படிங்கிறதுக்கு அப்புறம் வருவோம். இந்த ஸ்தபக மகரந்தைக ரசிகம்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு 2 இடத்துல இந்த ஸ்தபக மகரந்தம்ங்கிறத பார்த்துருக்கோம். ஒன்று முதல்ல ஆரம்பிக்கும் பொழுதே 3வது ஸ்லோகத்தில் அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர தீபநகரி ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த அப்படின்னு அங்கே ஒரு தடவை பார்த்தாச்சு. ஸ்தபக மகரந்தம். ஸ்தபகம்னு சொன்னாக்கா ஒரு பூங்கொத்து, மகரந்தம்னா அந்த பூங்கொத்தில் பூக்களில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்கள் அப்படின்னு அங்கே முதல்ல பார்த்தோம். அதே மாதிரி 2வதாக 38வது ஸ்லோகத்தில் சமுன்மீலத் சம்வித் கமல மகரந்தைக ரசிகம் பஜேஹம் சத்வந்த்வம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அங்கே கிளியராக இதே மகரந்தைக ரசிகம், அந்த கமலம் சமுன்மீலத் சம்வித் கமல மகரந்தைக ரசிகம்னு அங்கே ஒரு தடவை பார்த்துருக்கோம். அப்போ இந்த மகரந்தம்னா என்ன? அது கூட கனெக்டடாக அந்த மகரந்தத்தில் இருக்கக்கூடிய
அந்த தேனை அதை மட்டுமே சாப்பிடக்கூடியதாக அப்படின்னு ஒரு ஜோடி அன்னபக்ஷிகளை பற்றி அந்த 38வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். இங்கே கிட்டத்தட்ட அதே ஸ்தபகம் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மகரந்தைக்க ரசிகம், இந்த வார்த்தைகள் அப்படியே 38வது ஸ்லோகத்தில் இருக்க மாதிரியே இந்த வார்த்தைகள் வந்துடுது. ஸோ ஓரளவுக்கு நமக்கு கான்டெக்ஸ்ட் புரிஞ்சு போச்சு. மகரந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்களை, தேனை ரசிக்கக்கூடியதான, அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஸ்தபகம்னு கொடுத்தாச்சு. அப்போ ஏதோ ஒரு பூங்கொத்துங்கிற வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுடுத்து. சரி, இது இப்போதைக்கு இப்படியே வைப்போம். இப்போ இதில் லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன்லேருந்து நம்ம திருப்பி வர போகிறோம். அசூயா சம்சர்காத்து அலிக நயனம் கிஞ்சி தருணம் அப்படின்னு வச்சுருக்கேன். இந்த அலிக நயனம் அப்படிங்கிறதுலேருந்து பார்ப்போம். இங்கே தான் கதை சுவாரஸ்யமாக இருக்கும். பெரியவா சொல்கிற ஒரு அழகோடையே போவோம். அலிக அப்படின்னா என்னன்னாக்கா நெற்றி. லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லும் பொழுது அம்பாளுடைய நெற்றியை வர்ணிக்கும் பொழுது அஷ்டமி சந்திர விப்ராஜத்து அலிகஸ்தல சோபிதா அப்படின்னு சொல்கிறது. அலிகஸ்தலம்னாக்கா நெற்றி ஸ்தலம், அவளுடைய திருநெற்றி எப்படி இருக்குது, அஷ்டமி சந்திர விப்ராஜத்து அலிகஸ்தல சோபிதா அப்படின்னு சொல்கிறது. அப்போ அலிக்கம்னாக்கா அந்த இடத்துல அழிக்க ஒரு சின்ன லா டிஃப்ரென்ஸு, சம்ஸ்கிருதத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, ஒரே எழுத்து தான். அலிக நயனம்னு சொல்லும் பொழுது நெற்றியை குறிப்பதாக இருக்குது. அலிக நயனம்னா கண்ணு நமக்கு தெரியறது. அப்போது அலிக நயனம் நெற்றி கண்ணு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கிஞ்சித் அருணம், அதை எப்படி பிரிக்கிறோம், கிஞ்சித்து ப்ளஸ் அருணம். கிஞ்சித்துனாக்கா கொஞ்சமாக, லிட்டில் அப்படிங்கிறோமே. கிஞ்சித் அருணம், அருண வர்ணத்தில் இருக்கிறது, அதாவது செவந்திருக்கு, அருண வர்ணமாக செவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதை சேர்த்து சொல்லும்பொழுது கிஞ்சி தருணம்னு 3வது தானாவாக மாறிடுறது. பட் அர்த்தம் பிரித்து இப்படி பார்க்கும்பொழுது கிஞ்சி தருணம். அப்போது அம்பாளுடைய நெற்றிக்கண்ணுன்னு சொல்கிறோமே, அப்போ திரிணயனா அப்படின்னு சொல்கிறது. தேஜோவதி திரிணயனா, அந்த 3வது கண்ணு நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் சிவந்து காணப்படுகிறது அப்படின்னு இங்கே முடிக்கிறார். இப்போ சாதாரணமாக நம்ம யோசிக்கும் பொழுது, ஏன் சார் 3வது கண்ணு சிவந்திருக்குன்னு சொல்கிறார், பாக்கி 2 கண்ணை பற்றி சொல்லலையே அப்படின்னு ஒரு யோசனை வரும். அதைத்தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு அட்ரஸ் பண்ணுறார் ஆச்சாரியால். பெரியவாளும் அவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இந்த 3வது கண்ணு சிவந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, சாதாரணமாக கவிகள்லாம் எப்படி ஆன்சர் பண்ணுவான் அதுக்கு, ஆமாம் சார் சிவந்து தான் இருக்கும். 3வது நெத்திக்கண்ணன்னா சொல்கிறார். நெத்திக்கண்ணு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தா சோமசூரிய அக்னிலோச்சனா அப்படின்னு சொல்கிறோம் பரமேஸ்வரனை. அதே தானே அம்பாளுக்கும் சொல்கிறோம். வலது கண் சூரியனாக இருக்குது, இடது கண் சந்திரனாக இருக்குது, நெற்றிக்கண் அக்னியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால, நெற்றிக்கண் அக்னின்னு சொல்கிறதுனாலே அது எப்பவும் செவந்து தானே சார் இருக்கும், இதில் என்ன டவுட்டுன்னு கவிகள்லாம் கொஞ்சம் ஈஸியாக சொல்லக்கூடிய ஒரு ஆன்சரை சொல்லிவிடுவா. அப்போது அக்னி கண்ணுன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அது செவந்த ஒரு நேரத்தில் தானே இருக்கும், அருணவர்ணமாக தானே இருக்க போகிறது அப்படின்னு ஆன்சர் சொல்லிவிடுவா. ஆனால் அது அக்செப்டபிள் இல்லை அப்படிங்கிறா பெரியவா. ஏன் அக்செப்டபிள் இல்லைன்னு கேட்டால், சரி இது அக்னி கண்ணு சிவப்பாக இருக்குன்னு சொன்னேன்னா, பாக்கி 2 கண் இருக்கே சூரியனாகவும் சந்திரனாகவும், அந்த 2 கண்ணும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஏற்ற மாதிரி என்ன வர்ணம் இருக்கணுமோ அந்த வர்ணம் எதாவது காமிக்கணுமோ இல்லையோ, அதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி காமிக்கணுமோ இல்லையா. இப்போ சூரியன்னா நன்னா தகிச்சுன்னு இருக்கா மாதிரி ஒரு கண் அப்படியே தகன்னு அப்படியே தகிக்கணும். இன்னொரு கண்ணு சந்திரனுடைய குளுமையை கொட்டுறா மாதிரி அது அப்படியே எப்போவும் அப்படியே அமிர்த சுபாவமாக அப்படியே இருந்துட்டுருக்கணும். அப்படியே தானே தெரியறதோ டிஃப்ரென்ஸு 2 கண்ணில் கேட்டால், இல்லையே, 2 கண்ணும் கட்டாட்சத்தை அள்ளி பொழிஞ்சுட்டுனா இருக்குது. அந்த 2 கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி எப்படி இருக்குன்னாக்கா, அது இந்த ஓரத்துலேருந்து அந்த ஓரம் ஓடி ஓடி போகிறது. லோகத்தில் எல்லாருக்கும் புவன பய பங்க வியசனினி, அவளுடைய இந்த லோகத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாருடைய பயத்தை போக்குவதற்காக அது இந்த கோட்டியிலேருந்து அந்த கோட்டி போய் போய் வந்து அது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது அப்படின்னு முந்தின ஸ்லோகங்களில் பார்த்தோம். மதுகர ருச்சிபியாம் திருத குணம் அப்படின்னு அந்த வில்லினுடைய நான் மாதிரி கீழே அந்த ஒரு கயிறு மாதிரி இந்த எண்டு ஓடி ஓடி அந்த கண்ணனுடைய கருவிழிகள் போயிட்டு வரும் பொழுது அது பார்க்கறதுக்கு அந்த கருவிழிகள் வண்டுக்குட்டிகள் மாதிரியும், அந்த வண்டுக்குட்டி இந்த ஓரம்ட்டு அந்த ஓரம் கோட்டியிலேருந்து இன்னொரு கோட்டி ஓடி ஓடி போயிட்டு வர்றது. எதுக்காக ஓடுறது? லோகத்தில் எல்லா குழந்தைகளையும் அப்படியே தன்னுடைய கட்டாட்சத்தினால் நினைக்கிறதுக்காக அவள் கண்கள் அப்படி ஓடின்னு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்.
அப்போது அந்த ஒரு கண்ணு தனியாக சூரியனுக்கு உண்டான ஒரு நேச்சரோடையோ ஒரு கலரோடையோ, இன்னொரு கண்ணு சந்திரனுக்கு உண்டான தனி நேச்சரோ கலரோ அப்படின்னு இல்லாமைக்கு இப்படி கட்டாட்சத்தையே அள்ளி பொழிஞ்சின்றிருக்கிற கருவிழிகளாக அல்லது கருவண்டு குட்டிகளாக அந்த கண்கள் இருக்குதுன்னு முன்னாடி சொல்லியாச்சு. சாதாரணமாக பார்க்கும்பொழுது அப்படித்தானே சார் தெரியறது. தனியாக அம்பாளுடைய கண்ணு ஒரு கண்ணு சூரியனாக ஒரு கண்ணு சந்திரனாகன்னு இப்படி மாற்றி மாற்றி நமக்கு காமிக்கிறது இல்லையே. இப்படித்தானே கட்டாட்சத்தை இந்நேரமும் பொழிஞ்சின்னு இருக்காளே. அப்போ அந்த 2 கண்ணுக்கு மட்டும் இந்த ரீசன்னால் தனியாக கலர் சொல்ல முடியல அப்படிங்கும் பொழுது, 3வது கண்ணுக்கு மட்டும் இது அக்னி ஸ்வரூபம் அதனால் இது சிவப்பு கலரில் இருக்குதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் லாஜிக்கலாக இருக்கும்? அப்போ அது லாஜிக்கலாக இல்லை, அது அக்செப்டபிள் ரீசன் கிடையாது அப்படின்னு முதல்ல அதுக்கு ஒரு ரிஃப்யூட் பண்ணுறா பெரியவா. சரி, அது ரிஜெக்ட் பண்ணியாச்சுனாக்கா அப்போ ஏன் அப்போ சிகப்பாக இருக்குன்னு காரணம் தெரியணுமோ இல்லையோ? நீங்கள் தானே கிஞ்சி தருணம்னு சொல்லியிருக்கேள், ஏன் அப்போ சிகப்பாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டால், ஆஹா தோ சொல்கிறேனே காரணம் அப்படின்னு ஆச்சாரியால் இந்த மீனிங்கை சொல்கிறார், காரணத்தை சொல்கிறார். அசூயா சம்சர்காத்து அப்படின்னு ரீசன் கொடுத்துட்டார் இந்த 4வது லைனில். சர்க்கம்னு சொன்னாக்கா ஒரு சேர்க்கை, இங்கே சம்சர்க்கம் அப்படின்னா நன்றாக சேர்ந்துருக்கு, அதாவது கெட்டியமாக பிடிச்சின்னு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சம்சர்காத்து நன்றாக சேர்ந்திருப்பதனால், ஏதோ ஒன்னோட நன்னா சேர்ந்துருக்கு, அப்படி இறுக்கி பிடிச்சி சேர்ந்துட்டு இருக்கிறதுனால அந்த நெற்றிக்கண்ணு கொஞ்சம் சிகப்பாக தெரியறது அப்படின்னு சொல்லிட்டார். எதோடு அப்படி நன்னா சேர்ந்துருக்குன்னு கேட்டால் அசூயான்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டார். அசூயைன்னு சொல்லக்கூடியதான ஒரு நெகட்டிவ் குவாலிட்டி தான் சொல்லப்போனால், ஒரு பொறாமை. நமக்கு இன்னொருத்தனை பார்த்து ஒரு வயிற்றுச்சல்னு சொல்கிறோமோ இல்லையா, நம்ம சாதாரணமாகவே யூசேஜில் சொல்கிறோமே, அவரை பார்த்து வயிற்றை எரியறது, அவன் மட்டும் நன்னா ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டானேன்னு பார்த்து வயிறு எரியறது அப்படின்னு சொல்கிறாள். அந்த மாதிரி டக்குன்னு சொல்லுவா, சார் அவர் ஈனோ குடிக்க சொல்லுங்க அப்படின்பா, ஏன்னா அவருக்கு வயிற்றுச்சல் பாட்டி சார் அப்படின்பா. அது மாதிரி இங்கே அசூயை ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுதான். அதுவும் எப்படி கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அசூயை ரொம்ப நன்னா பிடிச்சுன்றது இந்த நெத்திக்கண்ணை. அப்படி சம்சர்க்கமாக நன்னா அதை அழுத்தி பிடிச்சுட்டு இருக்கு, அவ்வளோ பொறாமல் இதுக்கு தேடி எரிச்சல் ஜாஸ்தியாக விடுத்து. அப்போ எரிச்சல் ஜாஸ்தியானா என்ன ஆகும்? எரிச்சல்ங்கிற வார்த்தையிலேயே எரிப்பு அப்படிங்கிறது கூட சேர்ந்து அந்த சிகப்புங்கிறது தெரியறது. எரிப்புனாலே அந்த தகிப்பு அக்னிங்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்து வந்துடுறது. அப்போ அந்த பொறாமை தீயில் வேகுதல்னு நம்ம தமிழில் வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம். அப்போ வயிற்றெரிச்சல் பொறாமை தீ எல்லாம் சேர்ந்து வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த அக்னிங்கிறது வந்துடுறது. பொறாமை சேர்ந்து அந்த 3வது கண்ணில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த 3வது கண்ணு மட்டும் கொஞ்சம் அந்த சிகப்பு தெரியறதுன்னு ஆன்சர் கொடுத்துட்டார். இப்போது பெரியவா அடுத்த கொஸ்டினுக்கு வரா. இது என்ன இது? அம்பாளுடைய நேத்திரங்களில் போய் ஒரு கண்ணு பொறாமையோடு அதுவும் நன்னா பிடிச்சின்னு இருக்கிறதாக ஒரு கண்ணில் பொறாமைன்னு ஒரு விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். ஏன்னா பாவம் அதனுடைய பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கவித்துவ வர்ணனை, ஒரு அழகு, ஒரு ரசனையோடு இங்கே ஆச்சாரியா ஒரு ஆன்சர் கொடுக்குறாளாம். அதைத்தான் பெரியவா ரசித்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா நமக்கு. அதைத்தான் இப்போ பாக்கி லைன்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அசூயா சம்சர்காத்து அழிக நயனம் கிஞ்சி தருணம்ங்கிறது நன்னா புரிஞ்சு போச்சு. முதல் லைனுக்கு திருப்பி வரும். கவீனாம் சந்தர்ப்ப, அதை மட்டும் இன்னும் பார்க்க போகிறோம். ஸ்தபக மகரந்தைக ரசிகம் நமக்கு தெரிஞ்சாச்சு. சரி, கவீனாம் கவிகளுடைய அப்படின்னு பார்க்குறோம். சந்தர்ப்ப அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கு. இந்த சந்தர்ப்பம் அப்படிங்கிறத நம்ம தமிழில் எப்படி யூஸ் பண்ணுறோம்? சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் சார் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, அதுக்கு மூலம் இதுதான். சந்தர்ப்பம் இல்லை சந்தர்ப்பம், சந்தர்ப்ப அப்படிங்கிற வார்த்தை இங்கே இருக்குது. இது பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறா, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு மீனிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம் சந்தர்ப்பம் அப்படிங்கிறத. அந்த ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன? ஒரு கலெக்ஷன் ஆஃப் மெனி திங்ஸ் கம்மிங் டுகெதர். ஏதோ ஒரு நம்ம எதுக்காக எல்லாம் காத்துன்னு இருக்கோமோ அதெல்லாம் அப்படி சேர்ந்து ஒத்துக்கூடி வரக்கூடிய ஒரு வேலை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு வேலைங்கிறது மாத்திரமில்லை, ஒரு டைம் பாயிண்ட்டுங்கிறது மாத்திரமில்லை, நன்றாக ஒன்றாக ஒத்துக்கூடி சேர்த்து அமைக்கப்பட்ட எதுக்குமே சந்தர்ப்பம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி கவிகளினால் தொடுக்கப்பட்டதான ஒரு சந்தர்ப்ப அப்படின்னாக்கா, ஒரு கவியால் எதெல்லாம் சேர்த்து கலெக்ட் பண்ணி அழகாக க்ரியேட் பண்ணி கொண்டு கொடுக்க முடியுமோ, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தான்னு சொல்கிறோமே,
அது மாதிரி கவியினால் என்ன கிரியேட் பண்ண முடியும்? அற்புதமான கவிதைகளை கிரியேட் பண்ண முடியும். அவன் பல விஷயங்களை தொகுத்து அவங்ககிட்ட இருக்கக்கூடியது என்ன, எத்தனை விதமான அலங்காரங்கள் இருக்குது, சப்த அலங்காரம், அர்த்த அலங்காரம், அதுக்குள்ளே வெரைட்டியெல்லாம் சொன்னோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அழகாக அவன் ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் இங்கே சந்தர்ப்பம். ஒரு ஆஸ் அ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். யாரோ ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதியிலலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போய் கொடுத்து அவளை முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறது இல்லையா? இதுதான் நம்ம சாதாரணமாக பண்ணுவோம். இதுவே அந்த பெரிய மனுஷன் ஏற்கனவே ரொம்ப நிறைய சொத்து ஒரு சௌகரியங்கள்லாம் இருக்கிறவராக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயோ, அவருக்கு போய் நம்ம என்னத்தை வாங்கிட்டு போய் கொடுக்கறது அப்படின்னு ஒரு யோசனை வரும். ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க வேண்டாம், பேசாமல் ஒரு பொக்கே வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பொக்கேனாக்கா என்னென்னா சந்தர்ப்ப, இதே தான், இந்த சந்தர்ப்பம் தான் அந்த பொக்கே. ஒரு பொக்கே இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வேரியஸ் கலர்ஃபுல் ரோசஸ், ஃப்ளவர்ஸ், வாட் எவர் நம்ம என்னெல்லாம் கிடைக்கிறதோ, என்ன வெரைட்டியோ, அதில் இப்போது வாசனை இல்லாத புஷ்பங்கள்லாம் வைக்கிறது நான் வச்சு அது போட்டோம். பட் அதுதான் ஒரு கலெக்ஷன். ஆனால் நம்ம எதுக்காக அதை எடுத்துன்னு போகிறோம்? நம்ம பார்க்க போகிறவர் ரொம்ப பெரிய மனுஷர், அவர்கிட்ட இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நம்மளால் எதையோ ஒன்றத்தை கொண்டு போய் கொடுத்து, ஒரு குச்சேலர் அபில் எடுத்துன்னு போன மாதிரி எதையோ ஒன்றத்தை கொண்டு கொடுத்து, நம்மளால் முடிஞ்சது இதுதான், இதை தொகுத்து ஏதோ கொண்டு வந்தோன்னு அதை ஒன்றத்தை ப்ரெசென்ட் பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல பேரை வாங்கிட்டு கொஞ்சம் வரத்தை வாங்கிட்டு வருது அப்படிங்கிற நினைப்போட நம்ம எடுத்துன்னு போகிறோம். அது மாதிரி இங்கே கவிவாணர்கள்லாம் என்ன பண்ணுறான்னாக்கா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் தங்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திரட்டி அழகழகாக ஒரு இந்த ஸ்துதிகளை பண்ணுறா. சந்தர்ப்பம்னாக்கா இங்கே அவர்களால் செய்யப்பட்ட ஸ்துதிகள், கவிதைகள், இதெல்லாம் யார் பேரில் பண்ணுறா? சாக்ஷாத் அம்பிகையின் பேரில் அவர்கள் இந்த மாதிரி எழுதி எடுத்துன்னு வந்து அம்பாளை அப்படி ஸ்துதிக்கிறார். இந்த கவிவாணர்கள்னு சொல்கிறது தேவர்களையும் சேர்த்ததாக இருக்கலாம், மும்மூர்த்திகளையும் சேர்த்ததாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் மேலே இருக்கிறவளாக இவள் இருக்கா இந்த ராணி. அப்போ இவளுடைய சந்நிதிக்கு வரும்பொழுது இவள் எல்லாருமே தன்னால் முடிந்த அளவுக்கு அப்படி ஒரு அழகான ஸ்துதிகளை எழுதி, அந்த கவிதைகளை எழுதின்னு வந்து இவகிட்ட கொட்டி, ஏதோ என்னால் சின்ன ஒரு பொக்கே தான் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு ஒரு ப்ரெசன்டேஷனாக அந்த பொக்கேவை கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த பொக்கே தான், அந்த பூங்கொத்தில் இருக்கே, அதுதான் ஸ்தபக, சந்தர்ப்ப ஸ்தபக. ஒரு சின்ன புஷ்பம் இல்லை, பல கலெக்ஷன் அழகாக சேர்ந்து கட்டி கொண்டு வந்த இந்த சந்தர்ப்ப, அது ஒரு கொத்தாக சேர்த்து கலெக்ட் பண்ணி வச்ச ஸ்தபக மகரந்த ஏக ரசிகம். அதில் இருக்கக்கூடிய புஷ்பங்களின் மகரந்தத்தை மட்டுமே ரசிக்கக்கூடியதாக அப்படின்னு ஒன்றத்தை பற்றி சொல்கிறது. அந்த தேனை மட்டுமே எடுத்துக்கிறதாக ஒன்று இருக்குது. எது இருக்குது அப்படின்னா அம்பாளுடைய காதுகள். ஏன்னு சொல்கிறார், காதை பற்றி சொல்கிறாருனாக்கா, இப்போது இந்த கவிவாணர்கள் கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த கவிதைகளை எப்படி அம்பாள்கிட்ட கொண்டு போய் ப்ரெசன்ட் பண்ணுறா, எப்படி அம்பாள்கிட்ட அதை ரீச் பண்ண போகிறான்னா, இவர்கள் அந்த கவிதைகளை பாடுறா, ஸ்துதியை அங்கே அம்பாள் முன்னாடி நின்று சொல்கிறா, அது அவளுடைய காதில் போய் ரிசீவ் ஆகி அதுக்கப்புறம் அவகிட்ட ரீச் ஆகுது. இப்போ இந்த இடத்துல அம்பாளுடைய காதையே தனியாக ஒரு சரீரம் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஆசாமி மாதிரியாக இங்கே சொல்கிறது அப்படின்னு பெரியவா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். அப்போ இங்கே காது எங்கே வருது மென்ஷன் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த 2வது லைனுடைய எண்டில் கர்ண யுகலம் அப்படின்னு கொடுத்துருக்கு. கர்ணனாக்கா காது, யுகலம்னாக்கா 2 பேர் அல்லது ஒரு ஜோடின்னு வச்சுக்கலாம். அப்போது கர்ண யுகலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே தனியாக ரூபம் எடுத்துட்டு ஒரு தனி சரீரத்தோடு இருந்துட்டு இவா கொடுக்குற இந்த கவி வாணர்கள்லாம் சேர்த்து ப்ரெசன்ட் பண்ணக்கூடியதான அந்த ஒரு சந்தர்ப்ப ஸ்தபகம் இருக்க, ஒரு பெரிய சாகித்ய பூங்கொத்துன்னு சொல்லலாம். அந்த பொக்கே எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறவராக அந்த 2 காதுகளும் நின்றுண்டு அதை ரிசீவ் பண்ணின்னு இருக்கு. இது 3வது லைனில் அமுஞ்சந்தோ திருஷ்டுவா தவ அப்படின்னு அங்கே ஒரு தவ போட்டிருக்காரு இல்லையா? அந்த தவனாக்கா உன்னுடைய, அந்த தவவை தூக்கி இங்கே போட்டுக்கலாம். தவ கர்ணயுகலம், அதை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான உன்னுடைய 2 காதுகள் அப்படின்னு அதை பற்றி சொல்லியாச்சு. சரி, இந்த காது 2 இது ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு, ஒரு சைட்லேயும் நிறைய பேர் வந்து கொடுத்துட்டுருக்கா, ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போது இது ரிசீவ் பண்ணிண்டாச்சு. இப்போ கண்ணுக்கு இதில் எங்கே வேலை? நீங்கள் முதல்ல வேறு எதோன்னா சொல்ல ஆரம்பிச்சேள், பாக்கி 2 கண்ணை பார்த்து இதுக்கு ஏதோ பொறாமன்னு சொன்னாலே கண் எங்கே வந்தது, காதுனா ரிசீவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஆமாம் சார், காது தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. அது ரிசீவ் பண்ணும்பொழுது அதுக்கிட்டக்க என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டாக்கா,
அந்த மகரந்தம் சொன்னாரே முதல்ல, அந்த சாகித்ய பூங்கொத்தில் இருக்கக்கூடிய மகரந்தம்னு சொல்லக்கூடியதான அந்த தேன் அப்படியே ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் தேனை ரொப்பி ரொப்பி வாங்கிகிட்டே இருக்குது அந்த காதுன்னு சொல்லக்கூடிய ஆசாமி. தயாராக அதை வச்சுட்டுருக்கு. இப்போது அந்த தேனை எப்படியாவது நம்மளும் சாப்பிட்ற மாட்டோமான்னு சொல்லி சில வண்டுக்குட்டிகள் அலையிறது. அப்படியே வேக வேகமாக அது ஒரு பரபரப்போடு அலையிறது. நமக்கும் இந்த தேன் கிடச்சிவிடாதா அப்படின்னு. யார் அந்த வண்டுக்குட்டிகள்னு கேட்டால் அம்பாளுடைய இந்த 2 கருவிழிகள். ஏற்கனவே அதை இப்படி ஒரு சின்ன அழகான கருவண்டுகளாகத்தானே ஏற்கனவே முந்தின ஸ்லோகங்கள்லையும் சொல்லியிருக்கார். அதே ஒரு வர்ணனை இங்கே நீட்டிண்டு வரார். இப்போ அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குது? காதளவோடிய கண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி கண்ணினுடைய எண்டு ஒரு உத்தம ஸ்திரீனுடைய குணலட்சணம். அப்படி கண் இப்படி காது வரைக்கும் நீண்டிருக்குமா. நம்ம பழங்காலத்து சித்திரங்கள் சிற்பங்கள் எல்லாம் கூட பார்த்துருப்போம். இப்படி நீளமாக இருக்கும். அதே மாதிரி இன்னும் சில காலங்களில் முன்னாடி வரைக்கும் மைய தீட்டுறதே அப்படி காது வரைக்கும் கிட்டத்தட்ட தீட்டுவா. கண்ணினுடைய எண்டு அவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி அம்பாளுடைய கருவிழிகள் கட்டாட்சிக்கிறதுலையோ லோகத்தை கட்டாட்சிக்கிறதுக்காக அப்படி அந்த கார்னர் வரைக்கும் போகிறது. அப்படி போகும் பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டாக்கா, கட்டாட்ச வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம். இந்த பிரமர கலபௌ அப்படின்னு கொடுக்குற வார்த்தையே, பிரமரம்னு சொன்னாக்கா வண்டு, பிரமர கலபௌன்னு சொன்னாக்கா 2 குட்டி வண்டுகள் அப்படின்னு இங்கே வலது இடது கண்களை சேர்த்து சொல்கிறதாக. பிரமர கலபௌ கட்டாட்ச வியாக்ஷேப, அதாவது கட்டாட்சம், இந்த லோகத்தையெல்லாம் கட்டாட்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாஜத்தை வச்சுக்கிண்டு, அதாவது ஒரு ரீசன், சும்மா வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் வச்சுக்கிண்டு, இந்த எதுக்காக இந்த இந்த கோட்டிக்கு போகிறேன் அப்படின்னா, அந்த கோட்டிக்கு போகிறதுனால நான் இந்த லோகத்துக்கு ஒரு கட்டாட்சத்தை அனுகிரகம் பண்ண போகிறேன், அதுக்காகத்தான் அந்த எண்டுக்கு போயிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓரத்துக்கு போய்டுறது அப்படின்னு ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் ஒன்று கொடுக்குறார். ஒரு அழகாக நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் வாஸ்தவத்தில் அம்பாளுடைய கண்கள் என்ன பண்ண போகிறது, நிஜமாகவே கட்டாட்சத்தை அள்ளி பொழியத்தான் போகிறது. பட் வெளியில் ஒரு ரீசனாக அதை சொல்லிக்கிறதான், நான் கட்டாட்சத்துக்காகத்தான் அந்த கோட்டிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஆனால் வாஸ்தவத்தில் அது என்ன பண்ணுறது தெரியுமோ, அந்த கருவிழி அது வண்டு குட்டிகளாக இருக்குது. ஒன்றொன்றும் குட்டி வண்டுன்னு சொன்னாக்கா இன்னும் அதுக்கு நிறைய பசி, கையில் கிடைக்கிறதெல்லாம் கிடுகிடுன்னு இன்னும் நிறைய கிடைக்காதான்னு ஆசையோடு அப்படி ஹாவுன்னு சாப்பிடும். அப்படி இருக்கிற வண்டுக்குட்டி தான் அதுக்கு ஆகாரம். என்ன? நல்ல தேன் தான் அதுக்கு ஆகாரம். இந்த வண்டுக்குட்டிகள் என்ன பண்ணுறதா, கட்டாட்சம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த கோட்டி வரைக்கும் போயிட்டு, அந்த கோட்டிக்கு போனால் என்ன, கண்ணுனுடைய கோட்டி எங்கே இருக்குது, அம்பாளுடைய கண்ணு கோட்டின்னா காது வரைக்கும் டச் ஆகுது. அப்போ இந்த காதுங்கிற ஆசாமி தான் ஏற்கனவே கையில் ஒரு கிண்ணம் முழுக்க இந்த தேனை வாங்கி வாங்கி ஃபுல் பண்ணிகிட்டே வச்சுட்டுருக்கார். அப்போ இந்த பிரமர கலபம் அங்கே ஓடி போய் அப்படியே அந்த எண்டுக்கு போன உடனே இந்த காது இப்படி நிரப்பி வாங்கி வச்சுட்டுருக்கோ, அந்த தேனை வயிறு முட்டை குடிச்சிடணும் அப்படின்னு அந்த எண்டுக்கு போகிறதான். இப்படி ஒரு கல்பனை ஆச்சாரியால். இது மாதிரி ஒரு எண்டில் இதை போய் குடிச்சுடுறது, இன்னொரு எண்டுக்கு அந்த கருவிழி ஓடுறது, அந்த வண்டுக்குட்டி ஓடி போய் அங்கே நிரம்பி இருக்கிற அந்த கிண்ணத்திலிருந்து வந்த எல்லா தேனும், அதாவது இந்த கவிகளினுடைய சாகித்ய பூங்கொத்தினுடைய ரசம் முழுக்க அப்படியே திரட்டி வாங்கிண்டு அந்த ரசத்தை அப்படியே உள்ள பானம் பண்ணிக்கிறது. இந்த இடத்துலையும் லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய ஒரு சில நாமாக்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம். அங்கே சஹஸ்ரநாமம் சொல்லும் பொழுது அம்பாளை அவளே தான் எல்லா கலைகளின் ஒரு மூலமாக, கலைகளின் கருவூலமாகவும் அவளே தான் இருக்கா, அந்த கலையை ரசிக்கிறவளாகவும் அவளே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறதாக. கலாநிதிஹி, காவிய கலா அப்படின்னு முதல்ல சொல்கிறது. எல்லா கலைகளின் நிதியாக, ஒரு ட்ரெஷர் ஹவுஸாக அவள் தான் இருக்கா. ரசஜ்ஞா ரசசேவதிஹி அப்படிங்கிறது, அந்த ரசத்தை நன்றாக அறிந்தவளாக, அந்த கலையின் மூலமாக வரக்கூடிய ஒரு ரசம்னு ஒன்று கிடைக்கிறதே, அந்த ரசங்களை எல்லாம் நன்றாக தெரிஞ்சவளாகவும், அந்த ரசங்களின் ஒரு மூல கூடாரமாக, ஒரு கருவூலமாக, ட்ரெஷராக இவளே தான் இருக்கா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாம பார்க்குறோம். இங்கே அதை ப்ராக்டிக்கலாக இந்த இடத்துல நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ இவ அந்த ரசத்தை நன்றாக தெரிந்தவளாகவும் இருக்கா, அந்த ரசத்தை ஆஸ்வாதனம் பண்ணுபவளாகவும் இருக்கா. அப்படிங்கிற மாதிரி இவ அந்த காது இதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அந்த ரசத்தை போய் நம்ம சாப்பிட மாட்டோமாங்கிறதுக்காக ஒரு குழந்தை அம்மா கிட்ட ஏதோ ஸ்கூலுக்கு இதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லி அங்கே போய் ஆக்சுவலாக போய் நன்னா கிரிக்கெட் விளையாட்டு வரதுக்காக போகிறதுன்னு வச்சுப்போம். ஒரு வீக்கெண்டில்
ஸ்கூல் ஒர்க்கிங் டே கிடையாது, ஸ்பெஷல் கிளாஸ் போகிறேன்னு சொல்லி கிரிக்கெட் விளையாட்டு வருதுன்னு வச்சுப்போமே. அது மாதிரி இங்கே கண் வந்து சும்மா வெளியில் ஒரு ரீசனுக்காக, நான் கட்டாட்சத்துக்காக அந்த கோட்டி வரைக்கும் போய்ட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த காது அக்யூமுலேட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற எல்லா தேனையும் குடிக்கிறதுக்காக அங்கே ஓடுறது அந்த எண்டில் அப்படின்னு ஒரு விளையாட்டான ஒரு கம்பேரிசன். இங்கே அமுஞ்சந்தௌ திருஷ்டுவா தவ நவ ரசாஸ்வாத தரளவுன்னு 3வது லைன் வருது. இந்த தவங்கிறது முன்னாடி ஏற்கனவே சேர்த்து பார்த்துட்டோம், உன்னுடையதான அப்படின்ட்டு. நவரச ஆஸ்வாத தரளவு. நவரசம் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல 2 விதமாக அர்த்தம் பார்க்கலாம். நவரசம்னாக்கா, நவனாக்கா புதியதான, புதுதான ரசங்கள் அப்படின்னு இங்கே அர்த்தம் பண்ணலாம். ஸோ அப்போ கவிகள் கொடுக்கக்கூடிய சாகித்ய பூங்கொத்தில் ஒன்று ஒரு விதமான டிஃப்ரெண்ட்டான ரசங்களை கொடுக்கறதாக இருக்கலாம், ஸ்ருங்காரம் முதலான ரசங்கள் அப்படின்ட்டு. இன்னொன்று நவரசம்னாக்கா 9 இன் நம்பர், அப்படி மொத்தம் நவரசங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரசங்களை கேட்டகரைஸ் பண்ணி சொல்லும் பொழுது 9 விதமான ரசங்கள் உண்டு. இந்த கவிதை காவியம் இதெல்லாம் பண்ணும் பொழுது அத்தனை விதங்கள் உண்டு. அப்படி 9 விதமான ரசங்கள்னு கணக்கு வச்சுக்கலாம். புதுசான தினுசான ரசங்கள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கலாம். அப்படி எல்லா விதமான ரசங்களையும் ஆஸ்வாத தரளவு, அதை ருசிக்கிறதுக்கு அப்படி துடிச்சுண்டு அமுஞ்சந்தவுனாக்கா இந்த பிரமர கலபகம் என்ன பண்ணுறது, இந்த வண்டுக்குட்டிகள் அது எப்படியாவது அந்த நவரசங்களை ஆஸ்வாதனம் பண்ணின்றணும் அப்படின்னு துடிச்சுக்கிண்டு அமுஞ்சந்தவ் நன்னா போய் அப்படி இந்த காதுகளை அப்படி கெட்டியமாக அதை போய் நன்னா பிடிச்சுண்டு பத்திண்டு நிற்கிறதான். கிட்டக்க போய் எனக்கு இது கிடச்சிடாதா, நானும் இதை சாப்பிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த காது கிட்டக்க போய் பிடிச்சுண்டு நிற்கிறது அப்படிங்கிறதாக இங்கே அர்த்தம் பண்ணலாம். அப்படி இந்த 2 கண்களும் ஃபுல்லாக அதுக்கு வயிறு நரம்ப முட்டை குடிக்கிறதுக்கு அவ்வளோ தேன் கிடச்சிருக்கு. இத்தனை விதவிதமான எல்லா ரசங்களையும் இது ட்ரை பண்ண போகிறது, கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்குது. எது, இந்த 3வது கண்ணு பார்த்துட்டுருக்கு. இது பார்த்துட்டுருக்குங்கிற ஒரு வார்த்தையை தான் திருஷ்டுவா அப்படின்னு இங்கே 3வது லைனில் போட்டிருக்கார். அப்போது இதை எப்படி ரீஆர்டர் பண்ணி பார்க்கலான்னாக்கா, தவ கர்ணயுகலம்னு ப்ரீவியஸ் லைன்லேருந்து அதை போட்டுடலாம். இந்த தவ அங்கே போயிடும். உன்னுடைய 2 காதுகளை அமுஞ்சந்தவு நன்றாக பற்றி கொண்டு பிடிச்சு கொண்டு, எதுக்காக பிடிச்சுட்டு இருக்கு, நவரச ஆஸ்வாத தரளவு, இந்த புது ரசங்களையெல்லாம் அந்த தேனையெல்லாம் பிடிச்சு நம்ம அப்படியே குடிச்சிடணும்னு துடிச்சுண்டு அந்த 2 காதுகளையும் பிடிச்சுன்னு இருக்கக்கூடிய அந்த பிரமர கலபவுன்னு சொல்லக்கூடிய 2 வண்டுக்குட்டிகளையும் திருஷ்டுவா பார்த்ததினால் அல்லது பார்த்து அப்படின்னு சொல்லி இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். திருஷ்டுவா அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இந்த 2 கருவிழிகளை பார்த்து 4வது லைனில் திருப்பி இப்போ ஆன்சருக்கு வந்துடுறோம். அசூயா சம்சர்காத்து, அந்த 2 கருவிழிகளையும் பார்க்கறது இந்த 3வது கண்ணு. ஆஹா, இதுகளுக்கு மட்டும் எவ்வளோ ஒரு லக்கு. இந்த காது கிட்ட காதளவோடிய கண்கள்னு சொல்கிறதுனால காதோட வரைக்கும் போய் இது டச் ஆகிருக்கு. இந்த கண்கள் 2த்துக்கும் அந்த காதை போய் டச் பண்ணுறதுக்கு, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. அதனால இதுக்கு வயிறு நரம்ப குடிக்கிறதுக்கு எல்லாத்தேனும் கிடைக்கிறது. ஆனால் என் கண்டிஷன் தான் பாவம் எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிண்டு வைத்தறிச்சல் படுறதான் 3வது கண். ஏன் சார் அதுக்கு வைத்தறிச்சல்னா, அதனுடைய பொசிஷன் பாவம் எப்படி இருக்குது பாருங்க, நெத்தியினுடைய மத்தியில் இருக்குது. காதளவோடிய கண்கள் சரி, நெத்தியினுடைய மத்தியில் அதுவும் வெர்டிக்கலாக இப்படி ஒரு பொசிஷனில் இருந்துதானாக்கா அது எண்ட் டு எண்ட் ஓடினா எப்படி அது காதுகிட்ட போய் சேர முடியும்? அது ஹாரிசான்டலாக இல்லை, காதுக்கு எந்த விதத்துலேயும் கிட்டக்க இல்லை, நெற்றியினுடைய மத்தியில் இருக்குது. ஒரு பக்கம்தான் மூக்கினுடைய தண்டு ரீச் ஆக போகிறது, இன்னொரு பக்கம் அந்த நெற்றியினுடைய மேடு தலைமுடியினுடைய ஒரு முன்பாகம் அப்படிங்கிற அந்த எண்டு வரைக்கும் தான் ரீச் ஆக போகிறது. அதனால் இதுக்கு அதை மற்ற 2 கண்ணத்தையும் பார்த்துட்டு இதுக்கு ஒரே வைத்தறிச்சலாக இருக்குது. எனக்கு மட்டும் கிடைக்கலையே இந்த தேனு அப்படின்னு நினச்சி அந்த அசூயை இதை நன்றாக பற்றி கொண்டு விட்டது. அசூயா சம்சர்காத்து அழிக்க நயனம் கிஞ்சி தருணம். ஆகினால இந்த கண்ணு நெற்றிக்கண்ணானது கொஞ்சம் சிகந்து போனதாக, சிவப்பு சாயல் கூடினதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியவா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. ஆதியில் இந்த 3 கண்ணும் கிட்டத்தட்ட ஒரே கலராக கருங்குவளை புஷ்பம் போல தான் இருந்திருக்கணும். இப்போ பார்த்தாக்கா இந்த லலாட்ட நேத்திரம் மாத்திரம் இப்படி சிகப்பாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த பொறாமை உண்டானதுனால
அதுக்கு இப்படி நன்னா செவந்து போய் பாவம் இப்படி ஆயிடுத்துன்னு சொல்கிறதாக ஒரு அழகான ஒரு காரணம். இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கும் பொழுது உத்பிரேக்ஷான்னு சொல்லக்கூடிய ஒரு அலங்காரம் இந்த இடத்துல பார்க்குறோம். அது செவந்திருக்குங்கிறது அதனுடைய நேச்சராக இருக்குது அந்த கண்ணுக்கு. அதுக்கு ஒரு ரீசனை கல்பனை பண்ணி இந்த பாக்கி 2 கண்ணையும் பார்த்து அதனுடைய ஒரு பொறாமை இதெல்லாம் கம்பேரிசன்லாம் சேர்த்து கொண்டு வந்து ஒரு உத்பிரேக்ஷா உள்ளே கொண்டு வந்து ஒரு அலங்காரம் பண்ணி ஆச்சாரியால் காமிக்கிறான்றது ஒன்று. ரெண்டாவது அதிசயோக்தி அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த காவியங்கள் கவிதை இதெல்லாம் கொண்டு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது காது தான் அதை ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவள் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது கவிஞர்கள் கவிவாணர்கள்லாம் வந்து ஸ்துதி பண்ணும் பொழுது காதுனால தான் அதை பானம் பண்ண முடியும். அந்த காவிய ரசத்தை காதுகள் பானம் பண்ணோன்னு சொல்கிறத அதோடு நிறுத்திக்காமல் காதுகிட்டேருந்து இந்த அம்பாளுடைய கருவிழிகள் இந்த 2 நேத்திரங்களும் அந்த காவிய ரசத்தை பானம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இது அதிசயோக்தின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. அப்போது காதளவோடிய கண்கள்ங்கிறது மாத்திரமில்லை, அந்த காது ரிசீவ் பண்ணுற அந்த பானத்தை அந்த ரசத்தை இந்த கண்களும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது இந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு வர்ணனையாக நம்ம பார்க்குறோம். இப்படி பல அற்புதங்கள் எல்லாம் நிறைஞ்சதாக இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு விஷயம் இது கூடவே ஞாபகம் வருது. ஆனால் இன்றைக்கி நிறைய நேரம் ஆயிடுத்து ஏற்கனவே, அதனால் ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக சொல்கிறேன். இப்போ சௌந்தர்யலஹரியினுடைய மத்தியில் கரெக்டாக இந்த 50வது ஸ்லோகத்தில் நம்ம இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் இந்த கண்களை பற்றியும் சொல்கிறார், மகரந்தத்தை பற்றி வருது. கண்களை பற்றி எப்படி சொல்கிறார், வண்டு குட்டியாக சொல்கிறார், மகரந்தம் வருது, இதெல்லாம் வருதோ இல்லையோ. அப்போது மகரந்தம்னு சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு புஷ்பம், அந்த புஷ்ப பூங்கொத்துங்கிற விஷயங்கள்லாம் இங்கே வருது. இது 50வது ஸ்லோகம். இப்போ சொல்லியிருக்கிறது முழுக்க இங்கே அம்பாளை பற்றி பேசின்னு இருக்கோம். அப்படியே இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா சிவானந்த லஹரியில் இதே ஆச்சாரியாளுடைய அற்புதமான ஸ்லோக தொகுப்பு பரமேஸ்வரனை பற்றினதானது. இப்போது அம்பாள் வேற இல்லை சிவன் வேற இல்லைன்னு நமக்கு ஆச்சாரியால் எவ்வளோ விதமாக சொல்லி கொடுத்துருக்கார். எல்லாம் இருக்கிறது சாட்சாத் ஒன்று தான்ப்பா, 2வதாக ஒன்று கிடையாதுன்னு சொல்கிறது தான் ஆச்சாரியால். ஆனாலும் அந்த பக்தின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே இறங்கும் பொழுது அது எப்படி ரசிக்கணும், எப்படி பக்தி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதாக ஒரு பெரிய ஆச்சாரியன்னு சொன்னாக்கா நமக்கு வழி காட்டணும் இல்லையா, அப்படி வழி காமிச்சிருக்கார். சிவானந்த லஹரியில் இதே மாதிரி 50வது ஸ்லோகம் நம்ம பார்த்தோம்னாக்கா சந்தியாரம்ப விஜృంభిதம் ஸ்ருதிசிரஸ்தானாந்தராதிஷ்டிதம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது. அதில் சப்ரேம பிரமராபிராமம் அசக்ருத் சத்வாசனா சோபிதம் இன்னும் ஒரு ஸ்லோகம் அந்த 2வது லைனில் வருது. அதில் பிரமரமாக அப்படின்னு சொல்லி இதே பிரமராம்பான்னு சொல்லக்கூடியதாக அம்பாளை பற்றி இந்த இடத்துல சொல்லின்னு வந்து அங்கே அந்த ஸ்லோகம் முழுக்கவுமே ஸ்லேஷ ஒரு விசேஷமானதான ஒரு அலங்காரம் முழுக்க அந்த ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை முழுக்க வாசித்தாக்கா ஒரு விதமாக பார்த்தா ஒரு அர்த்தம், அதே லைன்ஸை இன்னொரு விதமாக பார்த்தா கம்ப்ளீட்டாக 2வது வேற ஒரு அர்த்தம் வரா மாதிரி அப்படி ஒரு அலங்காரம். ஸோ இங்கே 50வது ஸ்லோகத்தில் இருக்கா மாதிரியே ஒரு ஸ்பெஷல் அலங்காரம் அதுக்குள்ளேயும் இருக்குது. இங்கே பிரமர கலபவுன்னு சொல்லி வண்டுக்குட்டியை பற்றி சொல்கிறார். அந்த ஸ்லோகத்திலையும் அதே பிரமரம்னு சொல்லக்கூடியதான வண்டுக்குட்டியினுடைய ஒரு பொசிஷன் இருக்குது. இங்கே ஸ்தபகம்னு சொல்லி புஷ்ப பூங்கத்தை பற்றி சொல்கிறார். அந்த ஸ்லோகத்தில் சுமனஹா அப்படின்னு சொல்லி புஷ்பங்களுடைய விசேஷத்தை பற்றி சொல்கிறதாக சமஸ்த சுமனஃப் பூஜ்யம்னு சுமணம்னு சொல்லி புஷ்பத்தினுடைய மென்ஷனும் அந்த இடத்துலையும் வருது. இந்த ஸ்லோகத்தில் எல்லாம் விசேஷமாக சொல்லின்னு விழுந்து அம்பாளுடைய ஒரு கட்டாட்சத்தினுடைய விசேஷத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்காரோ இல்லையா, அந்த அம்பாளையும் பரமேஸ்வரனோட சேர்த்து வச்சு ஒரு தரிசனமாக இந்த 50வது ஸ்லோகத்தில் சிவானந்த லஹரியில் கொடுத்து விட்றார். சேவே ஸ்ரீகிரி மல்லிகார்ஜுன மகாலிங்கம் சிவாலிங்கிதம் அப்படின்னு இந்த சிவான்னு சொல்லக்கூடிய இந்த அம்பிகை இருக்காளே அவளால் ஆலிங்கனம் செய்யப்பட்டவராக அவளால் தழுவப்பெற்றவரான இந்த மல்லிகார்ஜுன மகாலிங்க சுவாமி இருக்காரே அவரை நான் வணங்குகிறேன், அவரை சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்லோகம் முடிகிறது அந்த 50வது ஸ்லோகம். இதே மாதிரி ரெண்டும் பல விதங்களில் இந்த 2 ஸ்லோகங்களும் அப்படி கம்பேரபிளாக அப்படி ஜுவலிக்கிறது அப்படிங்கிற விஷயமும் இந்த இடத்துல ஞாபகம் வருது. ஆனால் இந்த 2லையுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக
ரெண்டும் வெவ்வேறு இல்லைப்பா, ரெண்டும் ஒன்று தான்னு அவளோட சேர்ந்தவராக அந்த இடத்துல பரமேஸ்வரனை தரிசனம் பண்ணி வைக்கிறா பாருங்க. சிவசக்தி ஐக்கிய ரூபினின்னு இங்கே அதே அம்பாளை இப்படி பார்க்குறோம், அந்த இடத்துல பரமேஸ்வரனை பார்க்கும் பொழுது கூட சிவாலிங்கிதம் அவளுடன் தழுவப்பெற்றவனாக அந்த பரமேஸ்வரன் அப்படி தரிசனம் காமிச்சு வைக்கிறா. இப்பேற்பட்ட கிரந்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுலேருந்து ஒவ்வொரு துளியான இந்த தேனை நம்ம ரசிக்கிறதுக்கும் ஆச்சாரியாலும் அவருடைய அவதாரமாகவே இருக்கக்கூடிய மகாபிரிவாலும் நமக்கு நிறைய இன்னும் அனுகிரகத்தை பொழியட்டும்னு பிரார்த்தனை பண்ணி, இந்த அம்பாளுடைய பரிபூர்ண கருணையினால் கட்டாட்சத்தினால இந்த லோகங்கள் எல்லாம் நல்லபடியாக ஸ்வஸ்தமாகி எல்லாரும் சந்தோஷமாக நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். ராம் ராம் ராம். பெரியவா சரணம்.